காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது என்று கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் தமிழ்நாடே போராட்டக் களமாக மாறியுள்ளது எனவும், போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க ஆயத்தமாகிவிட்டனர் என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக, பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி அந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கிட்டது. அதிமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணி வேட்பாளர் இபிஎஸ் என்று உள்துறை அமைச்சரே சொல்லிட்டு போயிட்டார். மதுராங்கத்தில் முதலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் மேடையிலே தோன்றி தங்களுடைய கருத்துக்களை பகிரங்கமாக தெரிவித்தார்கள். கட்சியில் அப்படி இருக்குதா? இன்றைக்கு நான் வருகின்றவங்க கூட பெயரை பார்த்தேன், பத்திரிகை பார்த்தேன். காங்கிரஸ் திமுக கருத்து வேறுபாடு. காங்கிரஸ் கட்சி சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மாநில பொறுப்பாளர், மாநிலத்திற்கு நிரூபிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி சேர்ந்த பொறுப்பாளர் பேசுகிறார், ஆட்சியிலே பங்கு வேண்டும், எங்களுடைய அடிப்படை உரிமை. கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 10 நாட்களாக பத்திரிகையில் வருகின்ற செய்தி இதுதான். ஊடகத்தில் வருகின்ற செய்தி, காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, வார்த்தை போர் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, கூட்டணியில் விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குமா இல்லையா என்ற கேள்வி மக்களிடத்தில் எழுப்பிவிட்டது.